அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 15/1/2024 அன்னைக்கு துவங்கவிருக்கும் தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம தனுசு ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியா வருவீங்க. மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. மேலும் தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்தில் உள்ள நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ரெகுலராக ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே பெரிதளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுனா பேசினாங்க அப்படின்னாலும் கூட இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து சைலண்டா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பாதகமான விஷயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க இரவு நேரங்களில் பிரயாணம் பண்ணும்போது ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருக்க வேணுங்க. ஏன்னா ராகு நம்மளுடைய சுகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் சிறிதளவில் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வாகனத்துல பிரயாணம் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறிதளவில் இமீடியட்டா காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுடைய சுய வாகனங்களை பிரயாணம் செய்யும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பிரயாணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் கண் பல் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல எதனா ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டா அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய தந்தை உங்ககிட்ட எதனா ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க இமீடியட்டா உங்களுடைய மறுப்பு தெரிவிக்காம அவங்க கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எதனால பெரிய லெவல்ல எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும்
இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நீண்ட காலமா அயல்நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஜாப் விஷயமாவோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பிசினஸ் விஷயமாவோ ஃபாரின் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இதற்கு காரணம் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய மன அமைதிக்காக நீங்க வந்து திருத்தலங்களுக்கு போயிட்டு கோவில் வழிபாடும் செய்துவிட்டு வருவீங்க. இதன் காரணமா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து கரெக்டான தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், நீங்க தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து புதிதாக வந்து நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெண் நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நீங்க பெண் நபர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆண் நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்களோ, நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் முழுவதுமே ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க வந்து ரெகுலரா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து அந்த சொத்து உங்களுக்கே சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து கேது உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவா சொல்லியிருக்கோம். எப்பவுமே வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்கள்ல வந்து எதனா வந்து ஒரு பாவகிரகம் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ கேது வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால 100% வந்து நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படும். முக்கியமா உங்களுடைய தொழிலுங்க, நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்துல இல்லாம நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கோ அல்லது வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தா நம்ம வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா கலைத்துறையில நீங்க ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம கலைத்துறையில வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு மிலிட்டரி துறையிலோ அல்லது போலீஸ் துறையிலோ அல்லது அட்வொகேட்டாவோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்தோம்னா இந்த நல்லாசைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து நீங்க 7 சனியுடைய
தாக்கத்தை விட்டு டோட்டலாக 100% வந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். அதாவது 2 விதமான பஞ்சாங்கங்கள் இருக்குங்க. வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருப்பணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2 விதத்தும் படியும் நீங்க வந்து 7 சனி விட்டு டோட்டலா விலகி வந்துட்டீங்க. இனி வரவிருக்கும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா, முக்கியமா இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே சனீஸ்வரர் உங்களுக்கு அனைத்து விதமான இதுவரைக்கும் வந்து எந்த நல்ல விஷயங்கள்லாம் தடங்கல் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த தடங்கள் அனைத்துமே விலகிட்டு இனி உங்களுடைய ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சனீஸ்வரர் மட்டுமே தனியா நின்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில தாய்மார்கள் ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை, எங்களுக்கு பிள்ளைகள் வரும் வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற தாய்மார்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரத்துல சாதிப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. அது மட்டும் அல்லாது இப்போ உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மேலும் வந்து நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்புல இது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க விடாம ட்ரை பண்ணுங்க. 100% வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இன்கேஸ் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் நீண்ட காலமா வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ளாம இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நீங்க ஒரு தடவை மனதை அமைதிப்பட்டுட்டு சைலண்டா போய் பேசுனீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கின்ற அனைவர்களுக்குமே வந்து ஒரு நல்ல நிலைமை ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சமுதாயத்துல மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்க சமுதாயத்துல மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்பவே கவலைக்காரமா இருக்கீங்க. அதாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த 7 சனி காலம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க, ஆனாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு சனீஸ்வரர் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கெடு பலன்கள் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவீங்க. இனி நீங்க எதிர்பார்க்கின்றனமா 100 வயது வரைக்கும் மிக ஆரோக்கியமாகவும்
நல்லபடியாக நீங்கள் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நம்ம ஆல்ரெடி எல்லா பதிவிலும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம், இது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து மனக்கவலையோட உங்களுடைய தகவலை தெரியப்படுத்துறீங்க, சரி நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துல்லியமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.